பட்டு அழுகாதம்மா செல்லம். தங்க பிள்ளைல அழுகாதடி. இந்த பாட்டி தான் அம்மா உயிரை வாங்குதுன்னு பார்த்தா நீ அதுக்கு மேலலாம் வாங்குற. அழுவக்கூடாது செல்ல பிள்ளை. ஸ்வேதா, உள்ளவா பூமாரி. சொல்லுடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? பாப்பாவை பார்க்கலாம் தான் வந்தேன். அப்படியா? தயவு செய்து தூக்கிட்டு போயிரு. அழுதுட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் கூட சமாளிக்க முடியல. சரி கூட, நான் தூக்கிட்டு போறேன். இந்தா, தயவு செய்து வச்சுக்கோ. என்னடா பட்டு, ஏன் அழுகுற? ஆமா, இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்த? அந்த பாட்டி நை நை நைன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா, உன்னை ஆளை காணோன்னு. அது ஒரு பெரிய கதடி. அடி பாவி, இது ஒரு ரீசனா சொல்லி நீ மட்டும் அந்த பாட்டி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டல. என்னை எவ்வளவு வேலை தெரியுமா வாங்குச்சு. கருமம் எதுக்கு தான் வீட்டுக்கு வந்து தொலைஞ்சிச்சுன்னு தெரியல, ஒரே இம்சையா இருக்கு. ஆமாண்டி, எனக்கும் கடுப்பாதான் இருக்கு. ச்சே, எதுக்குதான் ஊருக்கு வந்துச்சோ. புள்ளைய கூட கொஞ்ச நேரம் பாத்துக்க மாட்டேங்குதுரி. அழுதுட்டே இருக்காளேன்னு பார்க்கலான்னு வந்தா அது கூட விட மாட்டேங்குது. ஒரே இம்சையா இருக்கு பூமாரி இந்த பாட்டினால. சரி விடு, பாத்துக்கலாம். என்ன நிரந்தரமா இங்கே இருக்க போது, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும். அது வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிக்க வேண்டியதான். அதெல்லாம் சரிதாண்டி, இருந்தாலும் கிளவிக்கு வாய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. நானும் பொறுத்து பொறுத்து போறேன். என்னைக்கு என்கிட்ட சமயம் வாங்கிட்டு போகுதுன்னு தெரில, ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதிகாரம் வேற பண்ணுது. அதிகாரம் காலையில இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா வாங்குச்சு. நீ என்ன கடைக்கு போறேன்னு எஸ்கேப் ஆயிட்ட, எல்லா வேலையும் நாளை பார்த்தேன். சரி விடு விடு, பாத்துக்கலாம். இந்தாங்கடி, 2 பேரும் எங்கடி இருக்கீங்க? வந்துருச்சு இம்சை. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுதா. இப்போ வந்து என்னென்ன சொல்லும் பாரேன். சரி விடு, என்ன சொல்லுதுன்னா பாப்போமே. சொல்லுங்க பாட்டி. என்ன சொல்லுங்க பாட்டி? 2 பேரும் என்ன கதை அடிச்சு நின்றுட்டு இருக்கீங்களா? இந்த அடி பூமாரி, உன்னை சமைக்க தானே சொன்னேன், இங்க வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. இப்பதானே பாட்டி வெயில்ல போயிட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணேன். நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணப்போ எல்லாம் நடந்தா போயிட்டு வந்த? சொகுசா சஞ்சியோட பைக்ல தானே போயிட்டு வந்த, அப்புறம் என்ன? உனக்கு என்ன நல்லா சௌகரியமா உட்காந்துட்டு இருக்க? வீட்டு வேலை பார்க்க சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு வலிக்கும். எந்திரிச்சு போய் சமைங்கடி. ஆனா பாட்டி, நான் இப்பதானே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன். பாப்பா வேற அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு பால் வேற கொடுக்கணும். இத ஒரு காரணம் காட்டியே உட்காந்துக்கோ ரூம்குள்ளே. இந்த அடி பூமாரி, அவளாச்சும் காலையில இருந்து ஏதாவது வேலை பார்த்தா, நீ தான் ஒண்ணுமே பார்க்கல. நீ போய் சம. ஆனா பாட்டி, ஆனா ஆவனான்ற கதையெல்லாம் இங்க வேணாம். போய் சமனா, போய் சமப்போ. சரிங்க பாட்டி. அப்புறம் உனக்கு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இங்கே இருந்துறாத. ஒழுங்கு மரியாதை நீ கிச்சனுக்குள்ள போய் சம. ஒத்த பிள்ளைய பெத்துட்டு காரணங்களை சொல்றாளுங்களாமா. காரணம் வந்து சமையடி, வாங்கடி. பாத்தியா, இதுக்கு வேலை வைக்கலன்னா தூக்கமே வராது போல. பூமாரி, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி. நைட்டும் தூங்கல, காலையிலேருந்து நிறைய வேலை பார்த்தேன்டி. தயவு செய்து கிச்சனுக்குள்ள என்னை வர சொல்லாதுரி. நீ எப்படியாவது சமைச்சு ஏதாவது கொடுத்துட்றி, என்னை மட்டும் கிச்சனுக்குள்ள வர சொல்லாதுரி. நான் பிள்ளைய வேற பால் கொடுத்துட்டு அவளை வேற தூங்க வைக்கணும். நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டி, ரெஸ்டே இல்லடி சுத்தமா. ஏய், ஆனா எனக்கு ஒழுங்கா சமைக்கவே தெரியாதடி. நீயும் நானும் சேர்ந்து பண்ணாதான் ஏதோ சாப்பிடுற மாதிரி வரும். இப்படி என்னைய மட்டும் கோர்த்து விட்டா எப்படி? பூமாரி, புரிஞ்சுக்கோடி. காலையிலேருந்து நிறைய வேலை பார்த்துட்டு என்னால் சத்தியமும் முடியலடி. தலை வேற கிருகிருன்னு சுத்துதுரி. ஆனா அவனாலாம் இல்லை. காலையில் நான் தானே எல்லா வேலையும் பார்த்தேன். நீ சொகுசாக தானே வெளியே போயிட்டு வந்த. இப்போ போய் நீ எதையும் செய்ய, என்னால் வர முடியாது. உனக்கு என்ன அக்கா பார்த்த பாவமாவே இல்லையா? போய் செய்தி போடி. சரி போ, என்னமோ செய்றேன். ஆனா தெரியல. சரி பாப்போம். பிள்ளைய கொடுத்துட்டு போய் செய்ப்போ. நல்லா கோர்த்து விட்டுட்டல. ஆமா ஆமா, போடி. சரி போறேன். அப்பாடா, ஒரு வழியா வேலை இவ தலையில கட்டியாச்சு. இப்பயாவது கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா தூங்குவோம். செல்ல பிள்ளையா, பால் குடிச்சிட்டு சமத்தா தூங்குவீங்களா என்னம்மா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இந்த ஸ்வேதா வேற நம்மள கோர்த்து விட்டாலே. எனக்கு சிக்கனை கூரிக்க கூட தெரியாது. அது எப்படி அந்த சிக்கனை நான் கையில தொடுவேன்? முதல்ல பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். என்ன பண்ண போறேன்னு வேற தெரியலையே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இதுக்கு வேற இந்த பாட்டி எங்க அம்மாவெல்லாம் வேற எழுக்கும். உங்க அம்மா உனக்கு வீட்டுல சொல்லி கொடுத்தாளா இல்லையான்னு சொல்லி. பூமாரிமா, வாங்க அத்தை.
பூமாரி ஒரே சோகமா இருக்க? அத்தை பாட்டி என்ன சமையல் பண்ண சொன்னாங்க அத்தை. ஆனா உங்களுக்கே தெரியும் எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாதுன்னு. அது மட்டும் இல்லாம அந்த சிக்கனை கையில எடுத்து நான் எப்படி சமைக்கிறது சொல்லுங்களேன். எனக்கு அந்த சிக்கனை தொடுறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும் பூமாரி செல்லம். இதுக்கு அப்படி சோகமா இருக்க? அத்தை நான் உனக்கு சமைச்சு தரேன். அத நீ சமைச்ச மாதிரி எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஆனா அத்தை அதுக்குள்ள அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்க அம்மா இப்ப தூங்க போறாங்க. அவங்க தூங்கிட்டாங்கன்னா எந்திக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம இந்த வேலையை பார்த்து முடிச்சிருவோம். என்ன சரியா? காலையில இருந்து எங்க அம்மாக்கு நொய் நொயின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கே கடுப்பாதான் வருது. ஆனா என்ன பண்றது பூமாரி, வயசாயிடுச்சுல, அதான் அப்படி ஆயிட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் செஞ்சு தரேன். சரிங்க அத்தை. நிஷா, இன்னொரு நிஷா. அத்தை பாத்துக்கலாம் விடு, அத்தை இருக்க, கவலைப்படாத. சொல்லுங்கம்மா. நீ என்னடி இங்க படிக்கிட்டு இருக்க? அது வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அப்படியா? வா, டிவில 2 பேரும் சேர்ந்து வாகை சுடுவா படம் போட்டு பாப்போம். இல்லம்மா நீங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. உனக்கு என்னடி வேலை? அதான் 2 மணமும் உங்களுக்கு சும்மா தானே இருக்காளுங்க, அவனுங்க பார்த்து வாங்க, வா நம்ம போய் பார்ப்போம். ஆனா அம்மா, ஆனா வச்சு மாடி, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல எவ்வளவு நல்ல படம்லாம் பார்ப்போம். இப்ப என்ன அம்மாவோட படம் பார்க்கணும்னா உனக்கு கசக்குதா? இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட அம்மாக்காக பண்ண மாட்டேன். இந்த ஒரு சின்ன ஆசையை கூட நீ அம்மாக்காக நிறைவேற்ற மாட்டேன். என்னடி புள்ள நீ? அதுக்கு இல்லம்மா, இப்ப நீ என் கூட வந்துதான் ஆகணும், வாடி. ஆனா அம்மா. அத்தை அத்தை, ஐயோ இவங்களும் போயிட்டாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? என்ன இந்த அம்மா பூமாரிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி கூட்டிட்டு வந்துட்டாங்களே. அவளுக்கு இப்ப எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் கூட எங்க அம்மாக்கு மனசாட்சியே இல்லை. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் கோழிக்கறி செய்ய அப்படின்னா அது எப்படி செய்யும்? அவளுக்கு அந்த கோழிக்கறியை முதல்ல கழுவ கூட தெரியாது. என்ன பண்ணுவா? இந்தாடி, என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? படத்தை பாரு. பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். சூப்பர் படம்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல படம், செமையா இருக்கும். ஆமாம்மா, சூப்பர் படம் தான், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க பாருங்க, என்ன அழகா அடிச்சிருக்கான் இந்த விமலு. ஆமா ஆமா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஒரே கடுப்பா இருக்கு. என் பூமாரி செல்லம் தங்கம் வைரம் வைடூரியம். என்னடா சும்மா செல்லம் வைரம் புஜ்ஜினே? ஏய், ஏண்டி இவ்ளோ கோவமா இருக்க? நான் எங்கடா என் செல்லத்தை காணமேன்னு தேடி வந்தேன், அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? கோபலாம் என்ன பண்ண சொல்ற? இங்க என்ன ஜாலியா இருக்காங்களா? எவ்வளவு கஷ்டத்துல இருக்க நீ, வந்து அம்மா செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஓகே, ஏதோ டென்ஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, கூல் டவுன். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் என்ன ஆகணும்? பாட்டின்னு காலையில ஒரு பாட்டி கொஞ்சிட்டு இருந்தால, எல்லாம் அதனாலதான். ஏண்டி என் பாட்டி என்னடி பண்ணாங்க? ஏண்டி இப்படி கத்துற? ஏய், கிச்சனுக்குள்ள வந்துட போறாங்கடி. ஆமா அதுவும் நடக்கும். ஐயோ எனக்கு என்ன பண்றதே தெரியலையே. ஏன்டா உன் பாட்டி இப்படி பண்றாங்க? அடியே, என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. என் பாட்டி என்ன பண்ணாங்க உன்ன? நான் சமைச்சு தரணுமா? வேர்க்கவே நான் கடுப்புல இருக்கேன், நீ வேற வெறுப்பேறிட்டே இருக்க. சரி, ரிலாக்ஸ். ஒன்ன போய் சமைக்க சொன்னாங்களா? என் பாட்டி சரியான பைத்தியக்காரியா இருப்பாங்க போல. நீ சமைச்சனா அவங்க உடம்புக்கு எப்படி நல்லா இருக்கும்? நீ சமைச்ச குடும்பத்தோட சேர்த்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். வெறுப்பேத்துற சஞ்சய் நீ. சரி, ரிலாக்ஸ். என்ன பண்ண சொன்னாங்க? அண்ணா நம்ம 2 பேர் கோழி கறி வாங்கிட்டு வந்தோமே, அதுல பாட்டிக்கு கோழி வறுவல், கோழி குழம்பு செஞ்சு வேணுமா. அதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுற? யூடியூப் பார்த்து செய்ய வேண்டியதானே? யூடியூப் பார்த்து செஞ்சா மட்டும் நல்லா வந்துருமா? அது சரி, நீ பண்ண எப்படி நல்லா வரும்? என்ன சொன்ன? இல்ல, நீ எதை பார்த்து செஞ்சாலும் நல்லா வரும்னு சொன்னேன். சரி, அதுக்கு அப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஆமா, அத்தை ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள வந்து அந்த பாட்டி வா படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எழுதிட்டு போயிட்டாங்க. அக்கா என்னடானா புள்ள அழுகுது, நான் பால் கொடுத்து தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. நான் மட்டும் இப்ப தனியா மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதானே, யாம் இருக்க பயம் ஏன்? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைப்போம். என்னது, நீ சமைக்க போறியா? உனக்கு முதல்ல சமைக்க தெரியுமா? எனக்கே சமைக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சேர்ந்து சமைக்கலாம்னு சொல்ற. ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம், வாடி. நாங்க பசங்க, எங்களால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. உண்மையாதான் சொல்றியா?
பாத்துக்கலான்ற வா, செம்மையா சமைப்போம். உன்னதானா நம்பிட்டு இருக்கேன். சொரப்பனு வையேன், பாட்டி என்ன அவ்வளவுதான். அட பாத்துக்கலாம் வாடி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. நம்ம இப்ப போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட அவ உள்ள போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கண்டிப்பா எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்ப நான் போய் எப்படியாவது அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு தான் வரணும். ஆனா எப்படி எங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறது? ஐடியா. ஏய் இந்தாடி, எங்கடி போற? பாத்ரூம் வருதுமா, பாத்ரூம்க்கு போயிட்டு வாயேம்மா. ஆ சீக்கிரம் போயிட்டு வா. கேத்து எந்திரிச்சு போட்டோம் மருமகளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு. அதனால தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சா. பாத்ரூம் வருதுன்னு போறாளே, பாத்ரூமுக்கு தான் போறாளா இல்லை ஹெல்ப் பண்ண போறாளான்னு தெரியலையே. சரி பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தானா அப்புறம் போய் என்னன்னு கேட்போம். பாத்தியா பூமாரி, அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கரண்டியை தூக்கி இப்படி மேல வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க விட்டா கோழி குழம்பு தயார். எப்படி பாத்தியில, வேற லெவலா? ஏய் எப்பறா அதுக்குள்ள குழம்பிய வச்சிட்ட? அதான் சொல்றோம்ல, நாங்கெல்லாம் ஆம்பளைங்க, எங்களால முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது பூமாரி. ரொம்ப பீத்திக்காத. அதுல பாதி ஹெல்ப் நான் பண்ணி கொடுத்தேன். எல்லாமே நீயே பண்ண மாதிரி பீத்திக்காத, சரியா? என்னது நீ பண்ணி கொடுத்தியா? வாயை உடைச்சிருவேன். எங்க பாட்டியும் அண்ணியும் எல்லா வேலையும் பார்த்து வச்சாங்க, அதை எடுத்து நான் போட்டு செஞ்சேன். நீ ஒண்ணுமே பண்ணவே இல்லை. பக்கத்துல நின்று நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டு மட்டும் தான் இருந்தேன். அதுவும் பெரிய வேலை தானே. ஆமா ஆமா, ரொம்ப பெரிய வேலை தான். தூக்கி வச்சு கொண்டாடணும் உன்னை. போடா. என்னமோ ஒரே ஒரு டைம் ஏதோ செஞ்சுட்டானாமா. ரொம்பலாம் பீத்திக்காத. டேஸ்ட் பண்ணி பாத்து டேஸ்ட் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் பீத்திக்கோ. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னமோ செஃப் லெவலுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கும். இப்ப பாரு, சாப்பிட்டு எல்லாம் மூக்கு மேல விரல வைக்க போறாங்க. பாப்போம் பாப்போம். குமாரி அத்தை, பரவாயில்லையே, ஆல்மோஸ்ட் குழம்புலாம் முறிஞ்சிச்சு போல. நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு எனக்கு ஒரே சிந்தனை. அதனால தான் சரி வந்து என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனா பரவாயில்லையே, நீ குழம்பைய வச்சு முடிச்சிட்ட போல. ஆமா அத்தை, சூப்பரா வச்சிட்டேன். அங்க பாருங்க, சட்டில கொதிச்சிட்டு இருக்கு. அடிங்க, பொய்யா சொல்ற, மூக்கிலே குத்துவேன். அம்மா, அவ சொல்றதெல்லாம் நம்பாத. ஒண்ணுமே அவ செய்யல. இந்த அண்டாக்குள்ள கொதிக்கிற குழம்பு நான் செஞ்சது. கூட நின்று வேடிக்கை மட்டும் தான் அவ பார்த்தா. அப்படியா? என்னமோ 2 பேரும் சேர்ந்து ஏதோ செஞ்சிருக்கீங்களே. சேர்ந்து இல்லம்மா, நான் மட்டும் தான் செஞ்சேன். ஏய் அமைதியா இருடா. இல்ல அத்தை, 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். குண்டுறேன் உன்னை பணமா. சரி சரி, 2 பேரும் சேர்ந்து செஞ்சீங்க. கொஞ்சம் தோற உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். அம்மா ஓமா, நாளா செஞ்ச எல்லாமே கரெக்டா தாம்மா இருக்கும். ஏய் கொஞ்சம் தோற, நான் மசாலா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். உங்க பாட்டியை பத்தி தான் தெரியும்ல, அப்புறம் பூமாரி தான் திட்டு வாங்குவா. சமைச்சது யாரு? நான் தானே. அதெல்லாம் அவன் திட்டு வாங்க மாட்டா. உப்புல இருந்து புளியில இருந்து காரம்ல இருந்து கசப்புல இருந்து எல்லாம் கரெக்டா இருக்கும். என்னது கசப்பா? கசப்பா? ஏய் சிக்கன் குழம்புல என்னடா கசப்பு? அது ஒரு ரைமிங்கா சொல்லாமா. ஏம்மா நீ போ, கொதிச்சதுக்கு அப்புறம் நானே எடுத்துட்டு வரேன். நீ உப்பு பாக்குற காரம் பாக்குறேன்னு வந்து கெடுத்து விட்டு போயிடாத. ரொம்ப தாண்டா பண்றீங்க. சரி சரி. இந்தாரி நிசா, அடியே எம்புட்டு நேரம் பாத்ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருப்ப. சீக்கிரம் வரியா இல்லையா? பாட்டிக்கு மக மேல என்ன பாசம், கூப்பிடுறாங்க போ. ஐயோ ரொம்ப இம்சா பண்றாங்கடா எங்க அம்மா. சரி சரி பாத்துக்கங்க. ஏய் ஒண்ணுக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்கடா. டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா, உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு. நீ வேற பார்க்க விட மாட்டேங்கிறேன். என்ன லட்சத்துல வரப்போகுதுன்னு தெரியல. சரி எதையாவது பண்ணி சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரி சரி, நீ கிளம்பு கிளம்பு. அப்புறம் பாட்டி உள்ள வந்துட போறாங்க, அப்புறம் பூமாரி மாட்டிக்க போறா. அதுவும் சரிதான்டா. நான் கிச்சன்ல தான் இருப்பேன். கிச்சனுக்குள்ள வந்தாலும் வருவாங்க. நான் போறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரிம்மா. பரவாயில்லையே, உன் மருமவன் நல்லா தான் சமைப்பா போல. வாசனை எல்லாம் தூக்குது. நான் தான் சொன்னேன்ல, என் மருமவளுகெல்லாம் தங்கமானவளுகன்னு. சூப்பரா சமைப்பாளுங்க. இப்ப பாரு, என் சின்ன மருமவ சமைச்சு எடுத்துட்டு வர்றத சாப்பிட்டு நீ எப்படி ஆக போறேன்னு மட்டும் பாரேன். இந்தடி என்னடி ஆக போறேன்? அட சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறேன்னு சொன்னமா. அது சரி. ஏண்டா அத்தை தான் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்க்கறேன்னு சொன்னாங்களே, அப்புறம் ஏண்டா அவங்களை நீ பார்க்கவே விடல? அதான் சொல்றேன்ல, நான் போட்ட எல்லாம் கரெக்டா தான் இருக்கும்னு.
ஏதாவது சொதப்புனா நீ மாட்ட மாட்டே, நான் தான் மாட்டுவேன். அதெல்லாம் விடு பூமாரி, பாத்துக்கலாம். நான் போட்டிருந்தல எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஏதாவது தப்பா மட்டும் இருக்கட்டும், வந்து பல்ல உடைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி என் பூமாரி செல்லமே. ஆமா ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரிடி பாட்டு. ஓவரா பில்டப் பண்ணிருக்க. குழம்பு மட்டும் ஒழுங்கா இல்லாம இருக்கட்டும். குப்புரை போட்டு மிதிக்கிறேன். உனக்கு இல்லாத உரிமை அடிச்செல்லும். சீ போடா பைத்தியக்காரன். 30 minutes later. என்னடி உன் மருமவ போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் வந்தாளா இல்லையா? அந்த வந்துருவாமா, இரு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ கிச்சனுக்குள்ள போறாங்களா? சஞ்சய் வேற இருக்கானே. ஐயோ அம்மா இரு, நானே அவளை எடுத்துட்டு வர சொல்றேன். இருடி நான் போய் பாக்குறேன். சுத்த பத்தமா தான் சமைக்கிறாளா இல்ல எப்படி சமைச்சு வச்சிருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு. ஐயோ அம்மா இருமா, என்னதான் நீ உன் பிரச்சனை? போய் பார்த்துட்டு வரேன்னு தானே சொல்றேன். அது வந்து 2 பேர் போவோம் வா. சரி வா போவோம். ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இந்தா பூமாரி, கொண்டு போய் 2 பேருக்கு கொடு. சாப்பிட்டு மயங்க போறாங்க பாரு. என்னது மயங்கி விழுக போறாங்களா? டேய் அட பைத்தியக்காரி பைத்தியக்காரி, டேஸ்ட்ல மயங்கி விழுக போறாங்கன்னு சொன்னேன். இந்தா எடுத்துட்டு போய் கொடு. சரிடா. யாரோ வராங்களே. ஐயோ பாட்டி தான்டா வராங்க. டேய் இங்க இருந்து போடா. நீ இங்க இருக்கறத பார்த்தா நீயும் நானும் சேர்ந்து சமைச்சோன்னு கண்டுபிடிச்சிட போறாங்க. இங்க இருந்து போடா. கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும், நானும் தானே சேர்ந்து சமைச்சேன். இல்ல நான் தானே சமைச்சேன். நான் பெருமையா என் பாட்டிக்கிட்ட சொல்றேன். டேய் ப்ளீஸ்டா கெஞ்சி கேக்குறேன்டா, கால்ல கூட விழுகுறேன்டா, தயவு செய்து போடா. அப்போ மாமா கொஞ்சம் போங்க அப்படின்னு பாசமா சொல்ல, அப்பதான் போவேன். டேய் உன்னை பிச்சடா படவா. டைம் ஆகுது, ஆதரப்படாங்க போடா. சொன்னாதான் போவேன். நீ ரொம்ப பண்ற சஞ்சய், போடா. அட்லீஸ்ட் மாமானாச்சும் சொல்லு போறேன். ஏய் கிட்ட வந்துட்டாங்கடா, போடா. சொல்லலைன்னா போக மாட்டேன். ஐயோ மாமா, என் செல்ல மாமால போங்களேன் ப்ளீஸ். சரிடி பட்டு போறேன். சரியான கிறுக்க. என்னடி சமைச்சியா இல்லையா? சமைச்சுதான் முடிச்சிட்டேன் பாட்டி. உங்களுக்கு தான் சமைச்சிட்டு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. சரி நான் இங்கே சாப்பிடுங்க. கொண்டு வா. எவ்வளவு நேரம் பசிதாங்கிறது? இந்தாங்க பாட்டி. ஐயோ நல்லா இருக்குமான்னு வேற தெரியலையே. உப்பெல்லாம் ஒழுங்கா போட்டனான்னு வேற தெரியல. அம்மா சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்றேன்டி. பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு பார்த்து சொல்றேன். அதெல்லாம் நல்லா தான் பாட்டி இருக்கும், சாப்பிடுங்க. என்ன பாட்டியோட மூஞ்சி ரியாக்ஷனே சரியில்லை. ஐயோ வேணும்னே நம்மள மாட்டி விடணுன்றதுக்காக வேற எதையும் கலந்துட்டானோ. போச்சு செத்தனா. என்ன எங்க அம்மாவோட மூஞ்சி ரியாக்ஷனே சரியில்லை. அப்படி எப்படி செஞ்சு வச்சாலுங்கன்னு தெரியலையே. சரி நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா தானே இருக்கு. என்னடி என்னம்மா சாப்பிட்டுட்டு செலமா நிக்கிற? எப்படிமா இருக்கு? ஏண்டி நீ கொடுத்து வச்சவ போடி. என்ன சொல்லுதுன்னு புரியலையே. என்ன கொடுத்து வச்சவ? பின்ன இம்புட்டு ருசியா சமைக்கிற 2 மருமகளை வச்சிருக்க. எம்புட்டு ருசியா சமைக்கிறாளுங்க. பெரியவன் நல்லா சமைச்சா சின்னவ சமைக்க மாட்டான்னு நினைச்சா பெரியவளோட சின்னவ அசத்திட்டாலே. இன்னும் ருசியா இருக்குடி. இந்த மாதிரி ஒரு கோழி குழம்பை என் வாழ்நாளே நான் சாப்பிட்டதில்ல போ. இந்தம்மா பூமாரி ரொம்ப நல்லா இருக்குதா. தேங்க்ஸ் பாட்டி. எனக்கு உன்னைய பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குடி. எனக்கு தான் வாச்சாலே ஒரு மருமவ. ஒன்னத்துக்கும் லைக் இல்ல. உனக்கு வாட்ச 2 மருமகளும் என்ன சூப்பரா சமைக்கிறாளுங்க. சரி வா அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே மொத்த சோறையும் சாப்பிடுவோம் வா. வாமா போவோம். கலக்கிட்டீங்க நீங்க 2 பேரும். உண்மையிலே அவ்வளோ சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. சரி நான் போய் சாப்பிட்றேன். சரிங்க அத்தை. எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி மேடம் நம்மளோட கை வண்ணங்கள்? சூப்பர் கலக்கிட்டடா. எப்படி இந்த மாமாவோட கை வித்த அப்பப்ப மாமங்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கப்பில்ல. ஒரே ஒரு பாட்டி ஏதோ நல்லா சமைச்சிட்டேன்னு ஓவரா பீத்திக்காத சரியா?
ஓ அப்படியா? பாட்டி வெளியே தானே இருக்காங்க, நான் போய் சொல்றேன் பாட்டி கிட்ட நான் தான் சமைச்சேன்னு. அட பாவி, போட்டு கொடுத்துருவானோ. ஹலோ செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? டாடா பை.